ஸ்டோரியோட ஸ்டார்டிங்லயே நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க, அவங்களுடைய இன்ட்ரோடக்ஷனை கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் ஒரு மீனவ பொண்ணு, ரொம்ப சந்தோஷமா கடல்ல மீன்லாம் பிடிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலி ஹீரோயினுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஆனா எல்லாருமே வந்துட்டு பாத்தீங்கன்னா வேலையை நம்ம ஹீரோயின் கையில ஒப்படைச்சிட்டு போயிடுவாங்க. இப்ப கூட ஒரு பொண்ணு இந்தாண்டி இந்த நெட்டை எடுத்துட்டு போய் எங்க வீட்டுல கொடுத்துருடின்னு சொல்ல ஹீரோயின் அதெல்லாம் அள்ளிக்கிட்டு போறப்பதான் அவங்களுடைய பாய் ஃப்ரெண்ட் வராங்க. சோ நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் தான் கிராமத்திலே செம்ம அழகான பையனா. ஹீரோயின் ஐயோ இவ்வளவு அழகான பையன் நம்மளுக்கு வந்துட்டு பாய் ஃப்ரெண்டா கிடைச்சிருக்கானே ஹீரோயின் பெருமிதமா பார்க்க அந்த பாய் ஃப்ரெண்ட் கார நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கலாம் இருக்குன்னு சொல்ல ஹீரோயின் உடனே வெக்கப்படுறாங்க. ஐயோ ஏன் இப்ப சடனா இப்ப கல்யாணம்னு சொல்ல பொண்ணு நிறுத்து நீ ஏன் இவ்வளவு வெக்கப்பட்டு இருக்க, தவிர அங்க பாரு இருக்கா பாரு, அவதான் என்னோட ஏஞ்சல், என் கம்பெனியோடைய மேனேஜருடைய பொண்ணு, நான் அவளதான் மேரேஜ் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினுடைய பாய் ஃப்ரெண்ட் நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்ல அவ்வளவுதான் நம்ம ஹீரோயினுக்கு அப்படியே இடியே விழுந்த மாதிரி இருக்கு. பத்தாவதுக்கு என்ன பண்ணா நம்ம ஹீரோயின் கையில ஒரு 100 ரூபாய் கொடுத்து இதை வச்சுக்க, இதை போயிட்டு வச்சுக்கிட்டு மீன் குழம்பு ஆக்கி சாப்பிட்டு போன்னு சொல்ல அவ்வளவுதான் நம்ம ஹீரோயினுக்கும் அப்படியே இடியே விழுந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே அங்க கட் பண்ணா பணக்கார வந்துட்டு பாத்தீங்கன்னா கம்பெனியில சிஇஓ பொசிஷனுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்க நம்ம ஹீரோ தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ சம பெரிய பணக்காரன், ஹீரோக்கு ஒரு தம்பியும் இருக்கான். நம்ம ஹீரோ எப்படி சிஇஓ பொசிஷனுக்கு ஆசைப்படுறானோ அதே மாதிரி ஹீரோடைய தம்பியும் சிஇஓ பொசிஷனுக்கு ஆசைப்படுறான். ஹீரோவை எப்படியாவது வாழ்க்கையில தோக்கடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு ஹீரோடைய தம்பி நினைச்சிட்டு இருக்காம்பல இருக்கு. ரெண்டு பேருமே வந்துட்டு அப்படியே எலியும் புனியமா பாத்துட்டு இருக்க ஹீரோ மட்டும் ஹீரோடைய தாத்தா கூப்பிட்டு விடுறாங்க. இப்ப தாத்தா என்ன சொல்றாங்க, ஹீரோ கிட்ட ஒரு போட்டோ ஒண்ணு காமிக்கிறாங்க. அந்த போட்டோல இருக்கிறது வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோயின் தான். நீ இந்த கம்பெனியோட சிஇஓ ஆகணும்னா இந்த பொண்ணை நீ மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்ல நம்ம ஹீரோக்கு தூக்கி வாரி போடுது. எதுக்கு சொல்றாரு ஏன் சொல்றாருன்னு தெரியல, ஆனா சிஇஓ ஆகணும்னா மேரேஜ் பண்ணணும் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் எந்திரிச்சு போயிட்டான். இப்ப நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவங்க பாய் ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு போனா அங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த பாய் ஃப்ரெண்டோட கேர்ள் ஃப்ரெண்ட் என்ன பண்றா, ஹீரோயினை வந்துட்டு செம்மையா இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கான். உன்னோட மூஞ்சியை நீ கண்ணாடியில பாத்திருக்கியா, என்னோட பாய் ஃப்ரெண்ட் உனக்கு கேக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றா, நீ யாரையாவது வந்துட்டு உன்னை கல்யாணம் பண்ணிப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம ஹீரோயின் அந்த இடத்துல ஒரு ஹீரோடைய ஒரு குட்டி போஸ்டர் மாதிரி ஒண்ணு இருக்கு, அதை காமிச்சு அந்த பையன் மாதிரி இருக்கிற ஒரு அழகான பையனை தான் நான் கல்யாணம் பண்ணுவேன், நீயே வந்துட்டு அவனை எடுத்து தூக்கிட்டு போடின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டோடைய அந்த லவர் கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். அந்த இடத்துக்கு ஒரு கார் ஒன்று வருது. உடனே நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஓடி போய் வாவ் எவ்வளவு அழகா இருக்கு இந்த காருன்னு சொல்ல அந்த கார்ல இருந்து இறங்கி வருது ஹீரோடைய தம்பி தான். வந்தவன் நம்ம ஹீரோயினுடைய கையை பிடிச்சு ஏஞ்சல் எந்திரி அப்படின்னு சொல்ல அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோடைய காரு வருது. ஹீரோனுடைய தம்பியை பார்த்துட்டு வந்துட்டாண்டா இங்கேயும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ என்ன பண்ணா, எப்படிதான் இவனுக்கு மட்டும் இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகுதோ தெரியல, இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணாதான் சிஇஓ ஆக முடியும், தாத்தா நம்ம கிட்ட தான் சொன்னாரு. உடனே வந்து பார்த்தனா இவன் வந்துட்டானேன்னு சொல்லிட்டு ஹீரோ உன்னுடைய தம்பி கிட்ட இது என்னுடைய வந்துட்டு ஆளு, சோ அதனால வந்துட்டு இவ்வளவு நீ வந்துட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ல பார்த்ததுக்கு வந்துட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணா, உன்னுடைய அந்த கம்பெனி ஷேர்ஸ் எல்லாத்தையுமே நான் வாங்கிடுவேன், ஒழுங்கா இங்க இருந்து ஓடிடு அப்படின்னு சொல்ல ஹீரோடைய தம்பி அச்சுச்சோ நான் ரொம்ப பயந்துட்டேன் போ, என்னாலாம் வந்துட்டு இங்க வந்து போக முடியாது, அந்த பொண்ணே அதாவது நம்ம ஹீரோயினே அவளே அவளுடைய வாயால நான் இவனை தான் கட்டிப்பேன்னு சொல்லிட்டு என்ன சொல்ல வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோடைய தம்பி அங்கிருந்து கிளம்ப நம்ம ஹீரோயின் கிட்ட இந்த மாதிரி வந்துட்டு வா நம்ம இங்க இருந்து போலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுடைய கையை பிடிக்க நம்ம ஹீரோயின் யாராயுமே அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்க ஹீரோ டபாக்கு நம்ம ஹீரோயினை அரிசி முட்டை தூக்குற மாதிரி தூக்கிக்கிறாங்க. சோ போற போக்குல நம்ம ஹீரோ என்ன பண்ணா, அந்த கல்யாணம் பண்ணிக்க போற அந்த பொண்ணு கிட்ட ஹே பொண்ணு இங்க பாரு அவனை நான் வேலையை விட்டு தூக்கிட்டேன், சோ அதனால வந்துட்டு நீ அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்காது அதுதான் நல்லதுன்னு சொல்ல, டேய் உனக்கு வேலை இல்லையா அப்புறம் எப்படி நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறது, என்னால உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் அந்த பொண்ணு பிரேக்கப் பண்ணிட்டு அதே இடத்துல இருந்து கிளம்பிட்டேன். இப்ப நம்ம ஹீரோயின் சார் நீங்க யாரு என்னன்னு தெரியல இருந்தாலும் எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, பக்கத்து தெருவுல கொண்டு போய் விட்டுருங்க அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயினா யாரு என்னன்னு தெரியலையா, நீதாமா இதுக்கப்புறம் என்னோட ஃபியான்சி ஒழுங்கா உட்கார என்னோட தாத்தாவை பார்க்கறதுக்காக நம்ம போகணும்னு சொல்ல ஹீரோனுக்கு தலையும் புரியல காலும் புரியல. ஆயிரம் தான் இருந்தாலும் நம்ம ஹீரோயின் ஒரு மீனவ பொண்ணு இல்லையா, ட்ரெஸ்ல எல்லாம் செம்ம மீன் வாட வருது, நம்ம ஹீரோக்கு பக்கத்துல உட்காரவே புரியல, மூக்கு பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் சாரி சார் நான் ஒரு மீனவ பொண்ணு இல்ல அதனாலதான் இந்த மாதிரி வாட வருதுன்னு சொல்ல இருக்கட்டும் பரவாயில்ல அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்ல உடனே நம்ம ஹீரோயின் நீங்க பாருங்க சார் என்னை இங்கே இறக்கி விட்டுருங்க, ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு என் மேல லவ் இருக்கு எனக்கு நல்லாவே தெரியுது அதனாலதான் என்னை இப்படி கூட்டு வந்திருக்கீங்க, அதுக்காக என்ன ஃபோர்ஸ் எல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்ல ஹீரோக்கு கடுப்பாவது, அடியே யாரை பார்த்துட்டு லவ் இருக்குன்னு சொல்ற அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினை பார்த்து முறைச்சிட்டு அமைதியா உட்காரு, நான் தாத்தா கிட்ட உன்னை கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனுடைய வீட்டுக்கு கூட்டு வரான். ஹீரோயினை அங்க வெல்கம் பண்றது யாருன்னா மேனேஜர் தான். இப்ப மேனேஜர் நம்ம ஹீரோயினை வாங்க மேடம் அப்படின்னு சொல்லி உள்ள கூட்டு போவ ஹீரோயின் ஹீரோடைய வீட்டை பார்த்துட்டு செம்ம ஷாக் ஆகுறாங்க. ஐயோ என்னது இது கடல் நீள அளவுக்கு பெருசா இருக்கும் போல இருக்கேன்னு சொல்ல அந்த இடத்துல ஒரு பொண்ணு என்ட்ரு ஆகுறா, நல்லா ரெட் கலர் ட்ரெஸ்ல நல்லா ரெட் ரோஸ் மாதிரி என்ட்ரு ஆயிட்டு இருக்கா. அப்ப ஹீரோயின் மேனேஜர் கிட்ட அந்த பொண்ணு வந்துட்டு ஒரு ஆக்ட்ரஸ் தானேன்னு சொல்ல ஆமா அவங்க ஒரு மிகப்பெரிய ஆக்டர்ஸ், ஹீரோடைய வந்து பாத்தீங்கன்னா ஒரு திக்கு ஃப்ரெண்டுன்னு சொல்ல இப்போ ஒண்ணு நம்ம ஹீரோயின் பயப்படுறாங்க, ஒருவேளை ஹீரோட ஃபியான்சி இந்த பொண்ணா இருக்குமோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஹீரோயின் போயிட்டு மேனேஜர் பின்னாடி ஒளிஞ்சுக்க இந்த ஆக்டர்ஸ் பொண்ணு ஹீரோயின் கிட்ட வந்து பொண்ணு எதுக்கு இப்ப என்ன பார்த்து பயந்துட்டு இருக்கா, நான் என்ன உன்னை சாப்பிடவா போறேன் மேனேஜர் நவுருங்க அந்த பக்கம்னு சொல்ல இப்ப மேனேஜர் நவுந்துடுறாங்க. ஹீரோயின் கிட்ட பக்கத்துல போலான்னு பார்க்க வாட வருது, நீயே வந்துட்டு என் பக்கத்துல வந்தாலும் நான் பிடிச்சி உன்னை தள்ளி விட்டுருவேன், என்ன வாட இது சிச்சி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆக்டர்ஸ் பொண்ணு நம்ம ஹீரோயினை பார்த்து கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா இவதான் ஹீரோட
ஹீரோவுடைய ஃபியான்சி போல இருக்கு. நம்ம ஹீரோ வந்துட்டு இந்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ற மாதிரி இருந்துட்டு, ஆனா தாத்தா இந்த மாதிரி சொல்லியிருக்காரு. ஹீரோவும் அந்த பொண்ணு கிட்ட ஏதோ ஒரு பிளான போட்டு தான் நம்ம ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுகிட்டயும் சொல்ல அந்த ஆக்ட்ரஸ் பொண்ணு ஒத்துக்கிட்டா போல இருக்கு. இப்ப தாத்தா கண்ணாடி போடாமலே அந்த ஆக்ட்ரஸ் பொண்ணை பார்த்து உங்க ரெண்டு பேருமே ரொம்ப பெர்ஃபெக்ட்டான மேட்ச் தெரியுமான்னு சொல்ல பக்கத்துல இருக்க மேனேஜர் தாத்தா தாத்தா அது நீங்க கூட்டு வர சொன்ன பொண்ணு கிடையாது, அந்த ஆக்ட்ரஸ் பொண்ணுன்னு சொல்ல தாத்தா உடனே கண்ணில் கண்ணாடியை மாட்டிக்கிட்டேன், ஏமா ஆக்ட்ரஸ் பொண்ணு நீ ஏன் என் பேர பக்கத்துல நின்றுட்டு இருக்கா, கொஞ்சம் நவுரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை வந்து நம்ம ஹீரோ பக்கத்துல நிக்க சொல்லிட்டு சாயந்தரம் பார்ட்டிக்கு எல்லாரும் ரெடி ஆயிட்டு வந்துருங்க ஓகேவான்னு சொல்லிட்டு தாத்தா அங்க இருந்து போவா. இப்ப அந்த ஆக்ட்ரஸ் பொண்ணு என்ன பண்றா, நம்ம ஹீரோ கிட்ட சரிவா நம்ம இங்க இருந்து போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கூப்பிட்டுட்டு போயிட்டா. நம்ம ஹீரோயினுக்கா தலையும் புரியல காலும் புரியல, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோயின் வலிக்கு வீர கரெக்டா நம்ம ஹீரோடைய தம்பி வந்து பிடிச்சிடறா. அவ்வளவுதான் நம்ம ஹீரோயின் அப்படியே வந்துட்டு பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு சந்தோஷத்துடைய உச்ச கட்டத்துக்கே போயிட்டாங்க. வாவ் எம்பிட்டு அழகா இருக்கா இந்த பையன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கா. ஆனா நம்ம ஹீரோடைய தம்பி ஐயோ என்னடா இது இந்த மாதிரி போன வாடை வருது, இந்த மாதிரி நமக்கு இந்த மாதிரி வாடை எல்லாம் சுத்தமா பிடிக்காதே, பட் ஆனா சிஓ பதவி வேணும்னா இதெல்லாம் நம்ம சகிச்சுக்கிட்டு தான் ஆகணும்னு யோசிக்கா. ஹீரோயின் அப்படியே இமேஜினேஷன் பண்ணி பாக்குறாங்க. 2 இளவரசர்களுக்கு நடுவுல நான் ஒரு இளவரசி அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருக்கக்குள்ள ஹீரோடைய தம்பி வெயிட் தாங்க முடியாம 2 பேருமே கீழே சேர்ந்து விழுந்துடுறாங்க. இங்க அந்த ஆக்ட்ரஸ் பொண்ணு நம்ம ஹீரோ கிட்ட நீ ஹீரோயினை கல்யாணம் பண்ணி தான் ஆகணுமா, தாத்தாக்கு என்ன பைத்தியம் பிடிச்சு போச்சா, எதுக்கு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ண சொல்றாருன்னு சொல்ல ஹீரோ எனக்கு அதெல்லாம் எதுவும் தெரியாது, ஆனா சிஓ போஸ்ட்டுக்கு வரணும்னா நான் மேரேஜ் பண்ணி தான் ஆகணும்னு சொல்ல இங்க வந்துட்டு நம்ம ஹீரோடைய தம்பி ஹீரோயினா வந்து பாத்தீங்கன்னா ஒரு இதுக்கு ஒரு பியூட்டி பார்லருக்கு கூட்டிட்டு வந்து ஹீரோயினுடைய மனசு ஜெயிக்கிறதுக்காக இது பண்ணிட்டு இருக்கான். ஏகப்பட்ட ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் கொண்டு வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட காமிச்சு உனக்கு இது பிடிச்சிருக்கா அது பிடிச்சிருக்கா, நீ ஏஞ்சல் மாதிரி ரெடி ஆகணும், இன்னைக்கு பார்ட்டியில நம்ம கல்யாணத்தை வந்துட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போறாங்க தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லிட்டு இருக்கான். உடனே நம்ம ஹீரோயின் எனக்கு எந்த ட்ரெஸ்ஸுமே பிடிக்கலன்னு சொல்ல ஹீரோவும் அதே வந்துட்டு பாத்தீங்கன்னா பியூட்டி பார்லருக்கு வந்திருக்கான். இப்ப அங்க இருக்க ஒரு லேடி கிட்ட இது அங்க உள்ள உட்காந்துருக்கால அந்த பொண்ணு கிட்ட சொல்லி இந்த ட்ரெஸ்ஸை போட்டு வர சொல்லுங்கன்னு சொல்ல ஆக்சுவலி நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்துட்டு ஒரு மாதிரி ஒயிட் கலர்ல கொஞ்சம் செக்ஸியா இருக்க ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு வர சொல்லியிருக்கான் போல இருக்கேன். பார்ட்டி எல்லாம் தாத்தாவுக்கு அந்த மாதிரி ட்ரெஸ் போட்டா பிடிக்காது போல இருக்கு. அதனாலதான் நம்ம ஹீரோ என்ன பண்ணிருக்கான், ஹீரோயினை தாத்தாவுக்கு பிடிக்க கூடாதுன்றதுக்காக அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுத்துருக்க சொல்லியிருக்கான். இங்க ஹீரோடைய தம்பிக்கு தாத்தா அவருடைய முடிவை மாத்திட்டாரு, சிஓ ஆகணும்னா யாரையுமே கல்யாணம் பண்ணிக்கலாம் ஒன்னும் தேவையில்லைன்னு சொல்லி நம்ம இவனுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வருது ஹீரோடைய தம்பிக்கு. இதை கேட்டுட்டு ஹீரோயினா அவன் மட்டுக்கு பியூட்டி பார்லர்ல விட்டுட்டு போயிட்டான். இங்க நம்ம ஹீரோயின் பாவம் அப்பாவி பொண்ணு உட்காந்து மேக்கப் எல்லாம் போட்டுட்டு ரெடி ஆயிட்டு இருக்காங்களா. கரெக்டா அந்த பியூட்டி பார்லர்ல வேலை செய்யற ஒரு பொண்ணு வந்து இது ஹீரோ உங்ககிட்ட கொடுக்க சொன்னாருன்னு சொல்ல நம்ம ஹீரோயின் அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வெளியே வராங்க. ஹீரோ நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு சரி ஓகே சீக்கிரமா பார்ட்டிக்கு ரெடி ஆகி வந்துரு ஓகேவா அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயின் கரெக்டா கால் தடிக்கி கீழே விழ வர சரியா நம்ம ஹீரோ வந்து பிடிச்சிடுறாங்க. 2 பேருமே சேர்ந்து கீழே விழ 2 பேருக்குமே கிஸ் கொடுக்குற ஒரு கேப், ஆனா 2 பேருமே கிஸ் கொடுக்கல. சோ அப்படியே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆக்ட்ரஸ் பொண்ணு அந்த இடத்துக்கு வந்திருக்கா. இப்ப அந்த ஆக்ட்ரஸ் பொண்ணு நம்ம ஹீரோ பார்த்து பேபி வா நம்ம போலாம் அப்படின்னு சொல்ல ஹீரோவும் அப்படியே கையை பிடிச்சிட்டு அந்த பொண்ணை கூப்பிட்டுட்டு அங்கிருந்து கிளம்பிட. அப்பதான் நம்ம ஹீரோ பாக்குறான் என்னடா இது ஹீரோயினை கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு என்கிட்ட என் தம்பி சண்டை போட்டான், இப்ப என்னன்னா அவன் மட்டும் தனியா போயிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வாட்ச் பண்றான். சரி ஓகே எங்கேயோ போயிட்டு வந்து அதுக்கப்புறம் ஹீரோயினை கூட்டு போவான் போல இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோவும் அந்த ஆக்ட்ரஸ் பொண்ணும் அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. ஆனா பாவம் நம்ம ஹீரோயின் இதெல்லாம் தெரியாம பாவம் அங்கேயே உட்காந்துட்டு இருக்காங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் மேடம் கடையை சாத்தணும் இங்க இருந்து கிளம்புறீங்களான்னு சொல்ல நம்ம ஹீரோயின் அங்க இருந்து கிளம்பிட்டாங்க. நல்ல வேலை காசை கொடுத்துட்டு போயிருக்கான் போல இருக்கு. இப்ப நம்ம ஹீரோயின் அந்த இடத்துல நின்னுட்டு இருக்காங்க, ரோட்ல பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த பார்ட்டிக்கு போகணும்னா. ஆனா அட்ரஸ் தெரியாது, முழிச்சிட்டு இருக்காங்க பேந்த பெண்ணு. இங்க நம்ம ஹீரோ பார்ட்டிக்கும் வந்துட்டான். இப்ப நம்ம ஹீரோயின் யோசிக்கிறாங்க சரி எதுக்கு நம்ம ஹீரோடைய தம்பிக்கு போன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு போன் பண்ணா அப்ப ஹீரோடைய தம்பியோட போன் சுவிச் ஆஃப்ல இருக்கு. ஹீரோ போனையே அட்டென்ட் பண்ண மாட்டேன். அவ்வளவுதான் நம்ம ஹீரோயின் ஐயோ டே இதப்பா நான் மட்டும் என் கிராமத்துல அமைதியா இருந்தா என்ன கூட்டு வந்து இப்படி பாடாப்படுத்துறீங்களேடான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்க. ஹீரோ அவனுடைய தம்பியை பார்க்க ஹீரோடைய தம்பி பார்ட்டியில வேற பொண்ணை கூட்டு வந்திருக்கான். இதை பார்த்து நம்ம ஹீரோ இங்க பாரு நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆகணும்னா நான் போயிட்டு ஹீரோயினை கூட்டு வரேன், அப்பதான் ஹீரோயினை நான் கல்யாணம் பண்ணா சிஓ போஸ்ட் கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கிருந்து பார்ட்டியில இருந்து கிளம்பி நம்ம ஹீரோயினை கூப்பிடுறதுக்காக போவேன். இங்க நம்ம ஹீரோயின் நடந்தே நம்ம ஊருக்கு போயிடலான்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கிருந்து போலான்னு பார்க்க அப்ப ஒரு கார் வந்து நம்ம ஹீரோயின் இடிக்க வருது. ஆனா நல்லவேளை ஹீரோயினுக்கு ஒன்னும் ஆகல. ஆனா செம்ம பயத்துல நடு ரோட்ல உட்காந்து செம்மையா அழுதுட்டு இருக்க. ஹீரோயினை சுத்தி ஏகப்பட்ட ஆட்கள் நின்னுட்டு இருக்காங்க. ஆனா அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோ கரெக்டா வந்துடுறாப்ல. இங்க பார்ட்டியில காமிக்கிறாங்க. பார்ட்டியில தாத்தா என்ன பண்றாரு, நம்ம ஹீரோயின் வரதுக்கு முன்னாடி எல்லார்கிட்டயும் இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. தாத்தாவுடைய ஒரு ஃப்ரெண்ட் இருந்திருக்காரு, அதுதான் நம்ம ஹீரோயினுடைய தாத்தா. அவரு வந்து பாத்தீங்கன்னா ப்ராமிஸ் பண்ணிருக்காரு இந்த மாதிரி என்னோட பேர பையனுக்கு உன்னுடைய பேத்தியை கல்யாணம் பண்றேன்னு சொல்லிட்டு. அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு ஒரு டிசிஷன் எடுத்திருக்காரு போல இருக்கு. இவர் ஃபர்ஸ்ட் சீன்லயே வந்துட்டு ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி சொன்னாரு. ஆனா இப்ப என்ன சொல்றாரு, என்னுடைய சின்ன பேரனுக்கும் ஹீரோனுக்கும் தான் கல்யாணம்னு சொல்ல அவனா அங்க செம்ம ஷாக் ஆயிட்டு இருக்கான். இப்ப அந்த ஆக்ட்ரஸ் பொண்ணு நல்ல வேலை ஹீரோ நமக்கு கிடைச்சாண்டான்னு அவன் அங்க சந்தோஷப்பட்டு இருக்கா. இங்க நம்ம ஹீரோ சரி மாமா எந்திரிச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோனுடைய கோட்டை கட்டி நம்ம ஹீரோனுக்கு கொடுத்து எழுப்ப வர நம்ம ஹீரோயின் ஆல்ரெடி சம பயத்துல இருக்காங்களா. அவ்வளவுதான் எந்திரிச்சு நம்ம ஹீரோவை ஹக் பண்ணிட்டு இந்த மாதிரி நீ தான் என்னுடைய ஃபர்ஸ்ட் கேர் பண்ண பர்சன், தயவு செஞ்சு என்னை விட்டு போயிடாது அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. உண்மையாவே நமக்கு யாராவது ஒருத்தவங்களை பிடிக்கலனா அப்படியே நம்ம இருந்துரும். பட் ஆனா இருந்தாலும் பட் அவங்க வந்துட்டு ஏதோ ஒரு கஷ்டத்துல இருந்தாங்க
பண்ணிட்டாங்கன்னா நம்ம அவங்க கிட்ட போனோம்னா அவங்க ஆறுதலா நம்மள தேடி வந்தாங்கன்னா சோ நம்மளும் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு ஆறுதல் கொடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம ஹீரோ ஹீரோயினுக்கு ஒரு ஆறுதலை கொடுக்க ஏன்னா நம்ம ஹீரோ ஹீரோயினை எப்படியோ காப்பாத்தி கார்ல எல்லாம் கூட்டிட்டு வந்துட்டு இருக்காரு. அப்ப நம்ம ஹீரோக்கு கால் வருது, தாத்தா அவருடைய டிசிஷனை சேஞ்ச் பண்ணிட்டாரு, ஹீரோடைய தம்பிக்கு தான் தாத்தா கல்யாணம் பண்ணி கொடுக்க போறாரு ஹீரோயின்னு சொல்லி தெரிஞ்சு ஹீரோ இதுக்கப்புறம் எதுக்கு அந்த பார்ட்டிக்கு போகணும்னு சொல்லிட்டு ஹீரோயினை டாக்டர் கிட்ட கூட்டு வராரு. ஏன்னா நம்ம ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பைட்லயும் கொஞ்சம் ஜுரம் அடிக்கிற மாதிரி இருக்கு நம்ம ஹீரோயினுக்கு. அதனால நம்ம ஹீரோ ஹீரோயினை டாக்டர் கிட்ட எல்லாம் கூட்டிட்டு வந்து ஹீரோயினை நல்லபடியா செக் பண்ணி சோ மறுபடியும் கார்ல ஏத்திக்கிட்டு சோ ஹீரோயினுடைய வில்லேஜ்க்கு தான் கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. இந்த மாதிரி உன்னுடைய கல்யாணத்தை என்னுடைய தாத்தா என் தம்பி கூட வந்துட்டு பிக்ஸ் பண்ணிருக்காருன்னு சொல்ல ஹீரோயின் கடுப்பாவறாங்க. அது எப்படி வந்துட்டு என்னுடைய வந்துட்டு சம்மதமே இல்லாம தாத்தா எப்படி இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாரு, இந்த மாதிரி நான் யாரை லவ் பண்ணனோ அவங்கள தான் நான் கல்யாணம் பண்ணிக்க முடியும், எப்படி வந்துட்டு எல்லாருமே கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட பேசிக்கிட்டே வரக்குள்ள ஜன்னல் வழியா கடலை பாக்குறாங்க. ஹீரோயின் ஒரு மீனவ பொண்ணு தானே, கடலை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயினுக்கு அப்படி ஒரு ஆசை. சோ கடல் மாதாவே இந்த அவளை ஏத்துக்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு காரை விட்டு கீழே இறங்கி வந்து நம்ம ஹீரோ கிட்டையும் நான் இங்கதான் மீன் பிடிப்பேன் அங்கதான் மான பிடிப்பேன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ ஹீரோயினை பார்த்து என்ன இவ சைல்டிஷா நடந்துக்கிறா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க ஹீரோயின் கடலை பார்த்து ஐ லைக் யூ ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க. அப்புறம் நம்ம ஹீரோ ஹீரோயினை கொண்டு போய் ஹீரோயினுடைய வீட்டுக்கிட்ட விட்டுட்டு சரி ஓகே நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கிருந்து போக பார்க்க அப்ப நம்ம ஹீரோயின் போற ஹீரோவை நிப்பாட்டி ஒரு நிமிஷம் நில்லு அங்க பாரு அப்படின்னு சொல்ல தாத்தா நம்ம ஹீரோயினுக்காக புதுசா ஒரு வீட்டை கட்டிட்டு இருக்காரு போல இருக்கு. ஹீரோயினுடைய பழைய வீட்டை இடிச்சுட்டு அதை பத்தி மேனேஜர் ஹீரோயின் கிட்ட சொல்ல ஹீரோயின் அப்படியே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே மயக்கமே போட்டு விழுந்துடுறாங்க. டக்குன்னு நம்ம ஹீரோ ஹீரோயினை பிடிச்சுக்கிட்டு சோ ஹீரோயினை மறுபடியும் வீட்டுக்கு கூட்டு போயிட்டாரு நம்ம ஹீரோ. அங்க போயிட்டு நம்ம ஹீரோ தாத்தா கிட்ட போயிட்டு எதுக்காக நீங்க அவளுடைய வீட்டை இடிச்சிங்க தாத்தா, அவளை நிம்மதியாவே வாழ விட மாட்டீங்களா, அவளுடைய வீட்டுல அவளுடைய கிராமத்துல அவ சந்தோஷமா தானே வாழ்ந்துட்டு இருக்கா, அப்புறம் என்ன உங்களுக்கு பிரச்சனைன்னு சொல்லி கேட்க தாத்தா என்ன சொல்றாரு, அந்த பொண்ணுடைய ஃபேமிலி கிட்ட நான் ப்ராமிஸ் பண்ணிட்டேன் இந்த மாதிரி நான் அந்த பொண்ணை நல்லா வச்சு பார்த்துப்பேன்னு சொல்லிட்டு அதனாலதான் நான் அவளுக்கு வீட்டை கட்டிட்டு இருக்கேன்னு சொல்ல இப்போ நம்ம ஹீரோ அவ இதுக்கப்புறம் எங்க தங்குவான்னு சொல்ல எங்க தங்க போறா நம்ம வீட்டுல தான் அப்படின்னு சொல்ல கட் பண்ணா நம்ம ஹீரோயினுக்காக ஹீரோடைய வீட்லயே ஒரு ரூமை கொடுத்துட்றாங்க. ஹீரோயின் அந்த ரூமை பார்த்துட்டு வாவ் இது என்ன இவ்வளவு பெருசா இருக்கு இந்த ரூம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் இதுக்கப்புறம் நான் ஒரு பிரின்சஸ் தானான்னு சொல்லிட்டு அந்த பெட்ல படுத்துக்கிட்டே ஐயோ சாஃப்டா இருக்கு மெத்துன்னு இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்கக்குள்ள கதை ஓபன் பண்ணிக்கிட்டு நம்ம ஹீரோடைய தம்பி வந்துடுறான். இப்ப நம்ம ஹீரோயினை பெட்ல தள்ளி விட்டுட்டு இங்க பாரு என்னால உன்னை கல்யாணம் எல்லாம் பண்ணிக்க முடியாது, ஒழுங்கா என் வீட்டை விட்டு போயிடு, இல்லன்னு வச்சுக்கோங்க உன்னை குத்தி கொலை பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை செமையா மிரட்டி விட்டுட்டு போவேன். இங்க பாவம் நம்ம கிரேசி ஹீரோயின் செமையா பயந்துட்டாங்க. பட் இருந்தாலும் தாத்தா நம்ம ஹீரோயினுக்கு ஏகப்பட்ட ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து சாப்பிடறதுக்காக டைனிங் ஹாலுக்கு கூப்பிட தாத்தா வந்துட்டு ஹீரோடைய தம்பி பக்கத்துல உட்காருமான்னு சொல்ல ஹீரோடைய தம்பி கையில கத்தியை வச்சுட்டு மிரட்டிட்டு இருக்க நம்ம ஹீரோயின் பயந்துகிட்டு நான் ஹீரோ பக்கத்துல போய் உட்காந்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ பக்கத்துல போய் உட்காந்துக்கிறாங்க. இப்ப ஆப்போசிட்ல இருக்க ஒயினை நம்ம ஹீரோயின் என்ன பண்ணாங்க ஜூஸ் நினைச்சு எடுத்து வாயில மட்டாக்குன்னு குடிக்க அது பட்டாக்குன்னு வந்துட்டு போதை ஏறிடுது. ஹீரோயின் மறுபடியும் மயக்கப்பட்டு விழுவேன். ஹீரோடைய தம்பி கிட்ட தாத்தா வந்துட்டு அவளை உன்னுடைய ரூமுக்கு கூட்டு போப்பான்னு சொல்ல டக்குன்னு நம்ம ஹீரோயின் எந்திரிச்சு உட்காந்துக்கிட்டு தாத்தா நான்லாம் ஒண்ணு போதை அவளை நானே என்னோட ரூமுக்கு போய்க்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் போதையில என்ன பண்றாங்க அவங்களுடைய ரூமுக்கு போறேன்னு சொல்லிட்டு ஹீரோடைய ரூம்ல போயிட்டு படாக்கடின்னு சொல்லிட்டு படுத்துக்கிறாங்க. நம்ம ஹீரோ குளிச்சு முழிச்சிட்டு வெளியே வந்து பார்த்தா ஹீரோயின் பெட்ல கிடக்குறா. யாரா இவ இங்க எதுக்குடா படுத்து கிடக்குறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஊத்து பார்க்க அட இவ எதுக்கு இங்க படுத்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட எந்திரிச்சு உன்னோட ரூமுக்கு போன்னு சொல்ல ஹீரோயின் இது என் ரூம் தானே நீ எதுக்கு இங்க வந்தேன்னு சொல்ல இது என்னோட ரூம் ஒழுங்கா எங்க இருந்து போன்னு சொல்ல டக்கு நம்ம ஹீரோ என்ன பண்றாரு ஹீரோயினை அலைக்கா குண்டு கட்டா தூக்கி ரூமுக்கு வெளியே விட்டுட்டு போவோம் ரூமுக்குன்னு சொல்லிட ஹீரோயின் ஐயோ இன்னைக்கு நாளே ரொம்ப மோசமா இருக்கு, இதுக்கப்புறம் இந்த வீட்டுல இருக்க கூடாதுடா சாமி உசுரோட கையை பிடிச்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு உசுர அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்களுடைய துணி எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்ப போவேன். மேனேஜர் அங்கிருந்து வந்து என்னமா நீ உன்னோட வீட்டுக்கு போறியா, உன்னோட வீட்டு தான் இடிச்சிட்டாங்க இல்லையா, அந்த வீட்டுடைய டாக்குமெண்ட் பேப்பர் இதுதான், அது மட்டும் கிடையாது உன் கையில காசு இல்ல எங்க போய் தங்குவன்னு சொல்ல ஹீரோயினுக்கு வர வழி இல்ல அங்கேயே தங்குற மாதிரி ஆயிடுது. ஆனா நம்ம ஹீரோடைய தம்பி என்ன பண்றாரு நம்ம ஹீரோயினை எப்படியாவது இந்த வீட்டுல இருந்து தரத்தணும்ன்றதுக்காக ஹீரோயின் கிட்ட அப்படியே வந்துட்டு பாத்தீங்கன்னா மாப்பு போடு அங்க பெருக்கு இங்க பெருக்கு இதை சுத்தம் பண்ண அதை சுத்தம் பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு வேலைக்காரி ரேஞ்சில நம்ம ஹீரோயினை மாத்தி வைக்க ஹீரோயின் கடுப்பாயிட்டாங்க. எப்படியாவது ஹீரோடைய தம்பி கிட்ட இருந்து நம்ம தப்பிக்கணும், அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு, நம்ம கெட்ட பொண்ணுன்னு சொல்லிட்டு அவன் நினைச்சானா அவனே கல்யாணத்தை கேன்சல் பண்ணிடுவான், நம்மளும் நம்ம வீட்டுக்கு போயிடலாம். சரி ஓகே ஃபர்ஸ்ட் அவன் என்னெல்லாம் பண்றான் நம்ம நோட் பண்ணி வைப்போம்னு சொல்லிட்டு ஹீரோடைய தம்பி என்னெல்லாம் பண்றான் போறான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு ஹீரோயின் என்ன பண்ணாங்க ஒரு நாள் நல்லா செக்ஸியா ட்ரெஸ் போறேன்னு சொல்லிட்டு நல்லா முட்டிக்கால் வரைக்கும் கீழே வரைக்கும் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு உட்காந்து என்ன பண்றாங்க சரக்கு அடிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோடைய தம்பி வருவான்னு சொல்லி பார்த்தா நம்ம ஹீரோ அங்க வந்துட்டு இருக்கான். ஆனா நம்ம ஹீரோயின் போதையில ஹீரோடைய தம்பின்னு நினைச்சுக்கிட்டு நம்ம ஹீரோடைய வந்துட்டு பாத்தீங்கன்னா அப்படி கொஞ்சம் கிஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோடைய சட்டையை அவுக்குறாங்க. நம்ம ஹீரோ கடுப்பாவற பொண்ணு என்ன பண்ணிட்டு இருக்கன்னு சொல்ல இந்த மாதிரி நீ ஹீரோடைய தம்பி தானேன்னு சொல்ல ஹீரோடைய தம்பியா நான் தான் ஹீரோ ஏன் இந்த மாதிரிலாம் கேவலமா நடந்துட்டு இருக்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு போவேன். நம்ம ஹீரோயினுக்கு போதை தெளிஞ்சு போய் அச்சுச்சோ போச்சு ஹீரோ இதுக்கப்புறமா இந்த விஷயத்தை வெளியே சொன்னா என்ன ஆகுது மான மரியாதைலாம் போயிடுமே, நம்மளால இந்த வீட்டுல யார் முகத்திலையும் முழிக்க முடியாதுன்னு சொல்ல இங்க நம்ம ஹீரோயின் கிஸ் பண்ணதுல இருந்து அவ எப்படி என்ன கிஸ் பண்ணுவா, அவ எப்படி என்ன செடியூஸ் பண்ண ட்ரை பண்ணுவா, என்ன பொண்ணு இவ
அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோடைய மனசுக்குள்ள நம்ம ஹீரோயின் மேல கொஞ்சம் கொஞ்சமா ஃபீலிங்ஸ் வந்துட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் நைட்டோட நைட்டா இங்க இருந்து கிளம்பிடுவோம் பா சாமி, நமக்கு மானம் தான் முக்கியம்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கிருந்து ஏனியை போட்டு இறங்கலான்னு பார்க்க அந்த நேரம் பார்த்து ஹீரோடைய தம்பி வந்து ஹே ஜிகரி என்ன பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயினுடைய பேக் சைட்ல அடிக்க ஹீரோயின் முதுகடின்னு விழுந்துடுறாங்க. இந்த சத்தத்தை நம்ம ஹீரோ கேட்டு வந்து என்ன சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு கண்ணாடி கிட்ட நின்று பார்த்துட்டு இருக்கா. ஹீரோடைய தம்பி ஹீரோயின் கிட்ட பேசிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ அச்சோ போதையில இருக்காளே, ஒருவேளை நம்ம தம்பி கிட்டயும் அப்படி இப்படி நடந்துப்பாலோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு லைட்டா ஜெலஸ் ஸ்டார்ட் ஆகுது. இங்க நம்ம ஹீரோடைய தம்பி ஹீரோயின் கிட்ட ஏய் என்ன பேக் கையில ஏதாவது திருடிட்டு போறியான்னு சொல்ல ஹீரோயின் திருடிட்டுலாம் ஒண்ணும் போல, இதெல்லாம் என்னோட ட்ரெஸ் தான் தெரியுமான்னு சொல்ல என்னாச்சு எங்க போயிட்டு இருக்கன்னு கேட்க எனக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்க சுத்தமா இஷ்டம் இல்ல, நான் வீட்டை விட்டு போறேன்னு சொல்ல ஐயோ எனக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம் இல்ல, நானே உன்னை கொண்டு போய் வா கிராமத்துல விட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு ஹீரோடைய தம்பி கூட்டிட்டு போவேன். இங்க நம்ம ஹீரோவுக்கு ஹீரோயின் கிட்ட தன்னோட தம்பி பேசிட்டு இருக்கதை பார்த்து ஹீரோக்கு செம்ம ஜெலஸ் ஆகுது. இப்ப ஹீரோடைய தம்பி என்ன பண்ணா ஹீரோயினை ஒரு இடத்துக்கு கொண்டாந்து விட்டுட்டு கொஞ்சம் கையில காசை கொடுத்துட்டு இதுக்கப்புறம் என் வீட்டுக்கெல்லாம் வரக்கூடாது சரியா போ அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயின் அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. இப்ப தங்கணும் இல்லையா, அதுக்காக நம்ம ஹீரோயின் ஒரு ஃபேமிலி ரெஸ்டாரண்டா பார்த்து என்ன பண்றாங்க அங்க போய் நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா ஹீரோடைய தம்பி கொடுத்த காசை வச்சு ஒரு ரூம் புக் பண்ணிட்டு போறாங்க. ஆனா பக்கத்து ரூம்ல இந்த ஹீரோயினுடைய எக்ஸ் பாய் ஃப்ரெண்டுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா தெரியுமா லியா, அவ பேர் லியா. சோ அந்த லியா என்ன பண்றா அவளுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் அங்க வந்துட்டு சும்மா வந்துட்டு பாத்தீங்கன்னா மேரேஜ் கேன்சல் ஆனால சரக்கடிச்சு இருந்திருப்பாப்புல இருக்கு. இப்ப லியாவுக்கு ஹீரோயின் இப்ப கிராமத்துக்கு வந்ததுனால ஹீரோயினை எப்படியாவது பழி வாங்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறா. அதனால நம்ம ஹீரோயின் இருக்க ரூமுக்கு முன்னாடி ஒரு லெட்டர் தூக்கி போடுறா. அதுல ஹீரோயினுடைய பாய் ஃப்ரெண்ட் எழுதின மாதிரி நான் உன்னை மீட் பண்ணும் இந்த இடத்துக்கு வந்துருன்னு சொல்ல ஹீரோயினும் சரி தன்னோட பாய் ஃப்ரெண்ட் மீட் பண்ணணும்னு சொல்றானே போய் பாப்போமேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த ஹோட்டலுக்கு பக்கத்துல இருக்க ஒரு வேர் ஹவுஸ்க்கு நம்ம ஹீரோயினை கூப்பிடுறாங்க. இப்ப ஹீரோயின் அங்க போனோடனே லியாவும் லியாவுடைய ஃப்ரெண்ட்ஸும் நம்ம ஹீரோயினை மறுபடி மண்டையிலே அடிச்சு செம்மையா மயக்கப்பட வச்சு நம்ம ஹீரோயின் என்ன பண்ணாங்க ஒரு பாட்டபிள் ஒரு வாளியில தண்ணி நிரப்பி ஹீரோயினுடைய மூஞ்ச அதுல நல்லா முக்கி எடுக்க அவ்வளவுதான் நம்ம ஹீரோயின் மயக்கமே போட்டு விழுந்துடுறாங்க. சாவுட்டு இப்படியே கடக்கட்டும் 2 நாள்ல செத்துருவா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து லியாவும் லியாவுடைய ஃப்ரெண்ட்ஸும் கிளம்பிட இப்ப அப்படியே ஒரு நாள் கழிச்சு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோனுடைய தம்பி கிட்ட எப்படியோ திட்டி கேட்டாம்பல இருக்கு ஹீரோயின் எங்க கொண்டு போய் விட்டு வந்தேன்னு சொல்லிட்டு ஹீரோயினுடைய அந்த ஹோட்டல் அட்ரஸும் கிடைச்சிடுது. இப்ப அது மட்டும் கிடையாது, நம்ம ஹீரோடைய அசிஸ்டன்ட் கால் பண்ணி ஹீரோயின் ஒரு நாள் ஃபுல்லா ஹோட்டலுடைய ரூமுக்கு வரலையான்னு சொல்ல ஹீரோ உடனே பதறி அடிச்சு போயிட்டு ஹீரோனுக்கு ஏதாவது ஆயிருக்குமோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஹீரோ அந்த ஹோட்டலுக்கு போய் பார்க்க ஹீரோயினை காணோம். பக்கத்துலயே கொஞ்சம் தூரத்துலயே வேர் ஹவுஸும் இருக்குது. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ ஒருவேளை இந்த வேர் ஹவுஸ்க்கு எதுக்காவது வந்திருப்பாலோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ டவுட் பட்டு உள்ள போய் பார்க்க கரெக்டா நம்ம ஹீரோயின் அங்க மயக்கப்பட்டு கிடக்குறாங்க. அவ்வளவுதான் நம்ம ஹீரோ இப்ப போயிட்டு ஹீரோயினை தட்டி எழுப்புறாங்க. நம்ம ஹீரோயின் மூச்சு பிச்சை என்ன, ஆனா லாஸ்ட் டைம்ல நம்ம ஹீரோயின் எந்திரிச்சு கத்தி அழுகுறாங்க. மறுபடியும் என்ன வந்துட்டியா என்ன காப்பாத்த வந்துட்டியான்னு சொல்லிட்டு ஹீரோவை ஹக் பண்ணிட்டு அழுவேன். நான் அது மட்டும் இல்லாம ஹீரோயினுக்கு செம்மையா ஜுரம் வேற அடிச்சிட்டு இருக்கு. இப்ப ஹீரோயினை வீட்டுக்கு தூக்கிட்டு வந்துட்டதுக்கு அப்புறமா ஹீரோடைய தம்பி வந்து என்னாச்சுன்னு கேட்க எல்லாம் உன்னாலதான், அவளுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா உன்னை சும்மாவே விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோ கத்திட்டு போயிடுறான். ஹீரோடைய தம்பி பாக்குறான் நம்மளாலையா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோடைய தம்பி பார்க்க ஹீரோயினுக்கு 2 நாள் ஜுரமே இறங்கவே இல்லை. ஹீரோ ஆனா பக்கத்துலயே இருந்து நம்ம ஹீரோயின் நல்லபடியா கவனிச்சுக்கிறான். இப்ப நம்ம ஹீரோடைய மனசுலயும் கொஞ்சம் கொஞ்சமா ஃபீலிங்ஸ் டெவலப் ஆகிற மாதிரி தான் இருக்கு. ஆனா நம்ம ஹீரோ அதை ஏத்துக்க மாட்டேன்னா இல்ல எனக்கு இவன் மேல லவ் எல்லாம் ஒண்ணு கிடையாதுன்னு நினைச்சுக்கிட்டே ஹீரோ என்ன பண்ணா அவனுடைய அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லி ஹீரோயினை யாரெல்லாம் புள்ளி பண்ணாங்களோ அவங்க எல்லாருமே அந்த வேர் ஹவுஸ்ல மறுபடியும் வந்து லாக் பண்ண சொல்றாரு நம்ம ஹீரோ. இப்ப ஹீரோயினுக்கு சரியானதுக்கு அப்புறமா ஹீரோயின் கிட்ட இந்த மாதிரி நான் உன்னை வெளியே கூட்டு போறேன் என் கூட வரியான்னு கேட்க ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க. இப்ப நம்ம ஹீரோ என்ன பண்ணாரு ஹீரோயினை சேம் அதே வேர் ஹவுஸ்க்கு கூட்டிட்டு வர ஹீரோனுக்கு பயமாவது எதுக்கு இங்க என்ன கூட்டிட்டு வந்தேன்னு சொல்ல ஹீரோ ஆமா உன்னை புள்ளி பண்ணாங்க இல்லையா அவங்க எல்லாருமே நம்ம சும்மா விடக்கூடாதுல வாமா நம்ம போய் அவங்கள போய் பழி வாங்கலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்ட சொல்ல ஹீரோயின் ஐயோ வேணாம் அப்படின்னு சொல்ல ஹீரோ நான் தான் இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கையை கொடுத்து உள்ள கூட்டிட்டு வர ஹீரோயினை புள்ளி பண்ண அந்த லியாவும் லியாவுடைய ஃப்ரெண்ட்ஸும் என்ன பண்றாங்க வாலி முன்னாடி உட்காந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணுங்க, இவங்க எல்லாம் என்னெல்லாம் ஹீரோயினுக்கு பண்ணாங்களோ அது எல்லாத்தையுமே வந்துட்டு நீ வந்துட்டு இவங்களுக்கு பண்ணுங்கன்னு சொல்ல இப்ப அவங்களே வந்துட்டு பாத்தீங்கன்னா முங்கி எடுக்கிறாங்க. இப்ப ஹீரோ வந்துட்டு இதுக்கப்புறமா ஹீரோயின் நடந்து ஏதாவது தப்பா நடந்துக்கிட்டீங்கன்னா உங்களை அவ்வளவுதான் சொல்லிட்டு ஹீரோயினை கூப்பிட்டுக்கிட்டு அங்க இருந்து போவேன். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோடைய தம்பி எதுக்கு நம்மளுக்கு வந்துட்டு இந்த அளவுக்கு நம்ம அண்ணனுக்கு கோவம் வருது ஹீரோயினுக்கு ஏதாவது ஒரு ஆச்சுன்னே ஒருவேளை இவதான் நம்மளுடைய அண்ணியோ கண்டிப்பா இருக்காது தாத்தாவை நான் ஏமாத்துற மாதிரி இல்லடா நான் ஹீரோயினை கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இவன் புதுசா என்ன பண்றா மறுபடியும் அந்த பொண்ணுங்களை டார்ச்சர் பண்றதுக்காக அவருடைய அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லி மறுபடியும் அதே வந்துட்டு பாத்தீங்கன்னா வேற ஹவுஸ்லயே அந்த பொண்ணுங்களை வந்துட்டு லாக் பண்ண சொல்ல இப்ப இந்த லியாவுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சம்மடி விழுது. நம்ம ஹீரோடைய தம்பி ஃப்ரெண்ட்ஸும் போட்டு சம்மடி அடிக்கிறாங்க. மூஞ்சி ஃபுல்லா உடஞ்சு போயிடுது. பத்தாததுக்கு மேனேஜர் வேற தாத்தா கிட்ட இந்த மாதிரி லியாவுடைய ஃப்ரெண்ட்ஸும் தான் ஹீரோயினுக்கு உடம்பு சரியாததுக்கு காரணமா ஹீரோயின் இந்த மாதிரிலாம் புள்ளி பண்ணாங்களா தாத்தான்னு சொல்ல தாத்தா என்ன சொல்றாரு நம்ம இனிமே நம்ம சும்மா விடக்கூடாது அவங்களுக்கு வந்துட்டு சுட்டு தள்ளிடுங்க அப்படின்னு சொல்ல இங்க லியாவுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்க லியா கிட்ட அடியே மறுபடியும் ஹீரோயினுக்கு சொந்தக்காரங்கன்னு சொல்லிட்டு யாராவது வந்து நம்மள ஏதாவது ஹர்ட் பண்ண போறாங்க வா ஓடி இல்லன்னு சொல்றதுக்குள்ள அதுக்குள்ளே வந்துட்டு மேனேஜருடைய ஆட்களும் வந்துடுறாங்க. தாத்தா உங்களை சுட்டு தலை சொன்னாரு ஆனா நீங்க
ஆல்ரெடி சம்மடி வாங்கிட்டு இருக்கீங்க போல இருக்கு. சரி பரவாயில்ல, நான் உங்களை இப்ப விட்டு விடுறேன், பாண்டியோடைய ஆட்கள் வரதுக்கு முன்னாடி இங்க இருந்து ஓடுங்கன்னு சொல்ல லியாவுடைய ஃப்ரெண்ட்ஸ் அடிச்சு பிடிச்சிட்டு ஓடுறாங்க. ஆனா நம்ம ஹீரோவுக்கு பாட்டி எல்லாம் கிடையாது, சும்மா மேனேஜர் பயமுட்ட தான் சொல்லியிருப்பாங்க. இப்ப நம்ம ஹீரோவுக்கு தேங்க்ஸ் சொல்றாங்க. இந்த மாதிரி நிறைய தடவை வந்து என்ன காப்பாத்திருக்கேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும், ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அழுகுறாங்க பாருங்க. டக்குன்னு நம்ம ஹீரோயினை ஹக் பண்ணிட்டு நீ என்ன மேரேஜ் பண்ணிக்கிறியான்னு கேட்க, நம்ம ஹீரோயினுக்கு ஐயோ இது என்ன லவ் கன்ஃபஸா இல்ல வந்துட்டு இதுவான்னு தெரியலையே, என்ன சொல்றானே புரியலையே நமக்குன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஹீரோ கிட்ட நீ என்ன சொல்ல வரன்னு கேட்க, ஹீரோ ஆமா நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கோ, அதுக்கப்புறமா வந்துட்டு நான் உன்னை வந்துட்டு டிவோர்ஸ் பண்ணிடுறேன், ஏன்னா எனக்கு சிஓ போஸ்ட் கிடைச்சோடனே நான் உனக்கு டிவோர்ஸ் பண்ணிடுறேன்னு. அவ்வளவுதான், நம்ம ஹீரோயினுக்கு மனசே உடைஞ்சு போயிடுது. ஹீரோ அந்த சிஓ போஸ்ட்டுக்காக நம்ம ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்க சொல்றான் போல இருக்கு. ஹீரோயின் ஆனா உண்மையாவே நம்ம ஹீரோவை லவ் பண்றாங்க. இப்ப ஹீரோ வர உசுரை காப்பாத்திட்டானா ஹீரோயினால முடியாதுன்னு சொல்ல முடியல. ஹீரோயினும் சரின்னு சொல்லிடுறாங்க. இந்த விஷயத்த வந்து தாத்தா கிட்ட சொல்ல தாத்தா என்ன சொல்றாரு, உண்மையாவேமா நீ ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்க ஹீரோயினும் மண்டே ஆடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோயினுக்காக என்ன பண்றாரு, கல்யாணத்துக்காக ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கிஃப்ட் கொடுக்குறாங்க. ஹீரோயின் அந்த ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு ஐயோ எம்புட்டு லட்சம் ரூபாய் இந்த ட்ரெஸ் நம்ம கல்யாணத்துக்கு போட போறோம்னு சொல்ல ஹீரோ இந்த ட்ரெஸ் நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுத்துட்டு இந்த ட்ரெஸ்ல நீ அழகா இருப்ப, இந்த ட்ரெஸ்ஸை போட்டுவான்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டான். ஆனா நம்ம தாத்தாவுக்கு ஹீரோ மேல டவுட், உண்மையாவே நம்ம உண்மையாவே ஹீரோயினை லவ் பண்றானா, எதுக்கு கல்யாணம் பண்ணிக்க சொன்னான்னு தெரியலேன்னு சொல்லிட்டு மேனேஜர் கிட்ட சொல்லி நம்ம ஹீரோவும் வந்துட்டு வாட்ச் பண்ண சொல்றாரு நம்ம தாத்தா. அங்க கட் பண்ணி அந்த ஆக்ட்ரஸ் பொண்ணு இருக்கா இல்லையா, நம்ம ஹீரோ கூட வந்துட்டு பாத்தீங்கன்னா கூடவே இருப்பா இல்லையா, அந்த ஆக்ட்ரஸ் பொண்ணுக்கு மத்தவங்க அதாவது ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாணம் நடக்க போற விஷயத்த மத்தவங்க சொல்லி இவ காதுல விழுது. அவளுதான் இவ செம்ம கடுப்பாயிட்டா. ஏன்னா இவன் நம்ம ஹீரோவை லவ் பண்ணிட்டு இருக்கா போல இருக்கு. ஹீரோயின் ஹீரோ கிட்ட என்னை யாரும் ஃபாலோ பண்ற மாதிரி இருக்குன்னு சொல்ல ஹீரோ உன்னை யார் ஃபாலோ பண்ண போறா, ஏன் இந்த மாதிரி பைத்திய மாதிரி வளர்றேன்னு சொல்ல ஹீரோயின் அங்க எந்திரிச்சு போறாங்க பாருங்க. சோ யார் ஃபாலோ பண்றாங்க சொல்லிட்டு போன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பிடிச்சி ஹீரோயினோட ஹுட்டி இழுக்க நம்ம ஹீரோயின் தெரியாதனமா ஹீரோ மேல விழ ரெண்டு பேருக்குமே கிஸ் ஆயிடுது. இப்ப நம்ம ஹீரோயின் என்ன பேசிட்டு போறாங்கன்னா, தாத்தா ஒருவேளை நம்மள ஃபாலோ பண்றாரோ ஆள் வச்சு நம்ம லவ் பண்றோன்றது தாத்தாவுக்கு நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ என்ன யோசிக்கிறாங்க, ஹீரோயினுக்கு சரியா நடிக்க வரலன்றதுக்காக அந்த ஆக்டர் பொண்ணு இருக்கா இல்லையா நம்ம ஹீரோடைய கேர்ள் ஃப்ரெண்ட், அவகிட்ட நம்ம ஹீரோ ஹெல்ப் கேட்கறதுக்காக டின்னருக்கு வான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணைய வந்துட்டு கூப்பிட அந்த பொண்ணு ரொம்ப சந்தோஷமா ஹீரோ மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு போனா அங்க நம்ம ஹீரோயினும் வந்து உட்கார்றாங்க. இதை பார்த்தா அந்த ஆக்டருக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுது. இவ எதுக்கு இங்க வரா அப்படின்னு சொல்ல ஹீரோ உடனே இல்ல இந்த மாதிரி வந்துட்டு எனக்கு நீ ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நம்ம ஹீரோ அந்த பொண்ணு கிட்ட ஹெல்ப் கேட்க அந்த பொண்ணு என்ன பண்ற அவளுடைய டைரக்டர் கிட்ட கூட்டிட்டு போயிட்டு இருக்கா நம்ம ஹீரோயினை. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு சரியா நடிக்க வரல இல்லையா, அதனால ஒரு சின்ன வந்துட்டு எபிசோடு சீன்ஸ் எல்லாம் எடுத்து தாத்தா கிட்ட காமிச்சா தாத்தா அதை வந்துட்டு கண்டிப்பா நம்பிடுவாரு நம்ம ஹீரோயின் லவ் பண்றாங்கன்னு சொல்றதுன்னு சொல்ல அதனால நம்ம ஹீரோயினை ஓரளவுக்கு பிராக்டிஸ் எல்லாம் பண்ணி நம்ம அந்த டைரக்டர் நடிக்க சொன்னா. ஆனா வந்து பாத்தீங்கன்னா உண்மையாவே இந்த இடத்துல ஒரு ரொமான்டிக் சீன் ஒன்று கிரியேட் ஆகுது. இது வந்துட்டு பாத்தீங்கன்னா டைரக்டர் சொன்னதே கிடையாது. நம்ம ஹீரோயினுடைய ஹீல்ஸ் வலிக்கி விழ நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை பிடிக்குன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்கா. இதை பார்த்துட்டு அந்த பொண்ணு இருக்கா இல்லையா அந்த ஆக்டர் பொண்ணு, அந்த பொண்ணு வந்துட்டு செம்மையா ஜெலஸ் ஆயிட்டு இருக்கான். இப்ப நம்ம அந்த ஆக்டர் பொண்ணு என்ன நினைக்கிறா, ஒருவேளை ஹீரோ உண்மையாவே ஹீரோயினை லவ் பண்றானோ, ஏன்னா இவனுடைய கண்ணுல ஹீரோயினை லவ் பண்ற அந்த காதலை நான் பார்த்தனேன்னு சொல்லிட்டு இவன் நம்ம ஹீரோ கிட்ட டைரக்டாவே கேட்டுறா, நீ ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்க போறியான்னு கேட்க ஹீரோ ஆமா அப்படின்னு சொல்றான். ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கா, நீ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நடிக்கிறதுக்காக கல்யாணம் பண்ணணும், ஆனா இப்போ உன்னுடைய கண்ணுல நான் காதலை பாக்குறேன்னு சொல்ல ஹீரோக்கு இப்ப புரியல என்னடா இவ சொல்லிட்டு இருக்கானே. பிகாஸ் என்ன நம்ம ஹீரோ இந்த பிளே லவ் பண்ணல, ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸ் தான். ஆனா இந்த பொண்ணுடைய மனசுல தான் நம்ம ஹீரோ அளவுக்கு அதிகமா இருக்கான் போல இருக்கு. இந்த பொண்ணு அழுதுகிட்டே அங்க இருந்து கிளம்பிட இப்ப நம்ம ஹீரோயின் பிளான் பண்ண மாதிரி அந்த மேனேஜர் என்ன பண்றாரு, இதை வீடியோ எடுத்துட்டு போயிட்டு தாத்தா கிட்ட காமிக்க தாத்தா என்ன பண்றாரு லைட்டா கோவப்படுறாரு. இவங்க ரெண்டு பேருமே சந்தோஷமா இருந்தா தாத்தா ஏன் கோவப்படுறாருன்னு தான் தெரியல. என்ன இந்த இடியட்ஸ் எல்லாம் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு நான் வந்துட்டு ஒரு ப்ராஜெக்டை வந்துட்டு பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னன்னா ஒரு மீனவ குப்பத்துல இருக்க ஒரு இடத்த வந்துட்டு நான் வாங்கி அந்த இடத்துல ரெசார்ட்டை வந்துட்டு நான் ஓபன் பண்ணலான்னு இருக்கேன். அதை வந்துட்டு அந்த மீனவ குப்பத்துல இருக்க ஒரு மீனவன் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு அவனோட இடத்த கொடுக்க மாட்டேன்னு சொல்றான். நீ இந்த ப்ராஜெக்டை முடிச்சாதான் உனக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாணம்னு சொல்ல ஹீரோயினுக்குமே இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. சோ உடனே நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க, அந்த இடத்துடைய ஓனரான அந்த ஃபிஷர்மேனை பார்க்கறதுக்காக கிளம்புறாங்க. அப்ப வந்துட்டு நம்ம ஹீரோடைய தம்பி வந்து அந்த ஃபிஷர்மேனோட அட்ரஸ் கொடுத்து இந்த அட்ரஸ்ல போயிட்டு அந்த ஃபிஷர்மேனை பாருன்னு சொல்ல இப்ப ஹீரோடைய தம்பி கிட்ட அவனுடைய அசிஸ்டன்ட் கேக்குறாங்க, எதுக்காக நீங்க ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்றீங்க, உங்களுக்கு தான் அந்த பொண்ணை பிடிக்காது இல்லன்னு சொல்ல அவன் எனக்கு அந்த பொண்ணை பிடிக்காது, பட் ஆனா அந்த பொண்ணு ரொம்ப இன்னசென்ட்டா இருக்கா, அதனால தான் அவளுக்கு நான் ஹெல்ப் பண்றேன்னு சொல்ல ஹீரோயின் அந்த ஃபிஷர்மேனோடைய வீட்டுக்கு நம்ம ஹீரோ கூப்பிட்டு போறாங்க. ஆனா அந்த ஃபிஷர்மேனுக்கு நம்ம ஹீரோவுடைய கம்பெனிக்கு அந்த இடத்தை கொடுக்கறதுக்கு அவருக்கு சுத்தமா இஷ்டம் இல்ல போல இருக்கு. ஹீரோ கிட்ட இங்க பாருப்பா இந்த மாதிரி வந்துட்டு உன்னுடைய கம்பெனிக்கு என்னுடைய இடத்தை கொடுக்குற மாதிரிலாம் இல்ல, தயவு செஞ்சு வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டு ஹீரோவும் அனுப்பிச்சு வச்சுட நம்ம ஹீரோவும் இப்ப அவரை மடக்கணுமே என்ன பண்றதுன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட உனக்கு மீன் பிடிக்க தெரியுமான்னு சொல்ல ஹீரோயின் யோ நான் சின்ன வயசுல இருந்தே இருந்துட்டு மீன் தொழில் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், என்கிட்ட போய் என்ன கேள்வி கேட்கிற வாவான்னு சொல்ல இப்ப அதே இடத்துல
தான் அந்த ஃபிஷர்மேன் நண்டு பிடிச்சிட்டு இருக்காரு. ஆனா அவருக்கு சரியாவே நண்டு ஆப்படவே மாட்டேது. இதை பார்த்தா நம்ம ஹீரோயின் கிட்ட போய் அவருக்கு நண்டு பிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணு, இதை சாக்க வச்சு அவர்கிட்ட கேட்கலான்னு சொல்ல அவரும் நம்ம ஹீரோயின் செம்ம டெக்னிக்கா நண்டு பிடிச்சிட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னே அவரு செம்மையா இம்ப்ரெஸ் ஆகி பொண்ணு செம்மையா நீ நண்டு பிடிச்சிட்டு இருக்க, செஞ்சு எனக்கும் இந்த டெக்னிக்கை சொல்லி கொடுன்னு சொல்ல ஹீரோயின் நண்டு பிடிக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுக்குறாங்க. இதனால அவர் செம்மையா இம்ப்ரெஸ் ஆயிடுறாரு. நைட்டு நடக்கக்கூடிய ஒரு பார்ட்டிக்கு நம்ம ஹீரோயினை கூப்பிடுறாரு. இப்ப நம்ம ஹீரோயின் கிட்ட உனக்கு ஒன்று தெரியுமா, எனக்கு தண்ணினா ரொம்ப பயம், அதனால தாத்தா என்ன கடலுக்கு கொண்டு வந்து விட்டுருவாரு எப்பயுமே, என்ன மட்டும் தனியா, ஏன்னா அப்பதான் நான் தண்ணியை பார்த்து பயப்பட மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு நாள் என்ன ஆனிச்சு, நான் கடல்ல விளையாடிட்டே இருக்கக்குள்ள நான் வந்துட்டு கடலுக்குள்ள போயிட்டேன். அப்ப வந்துட்டு நான் கரையோரமா ஒதுங்கினப்ப ஒரு பொண்ணு தான் என்ன வந்துட்டு காப்பாத்தினா, அந்த பொண்ணு மட்டும் என்ன காப்பாத்தலன்னா நான் செத்தே போயிருப்பேன் தெரியுமான்னு சொல்லிட்டு ஹீரோ அவனுடைய சின்ன வயசுல நடந்த ஒரு விஷயத்த நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்க. அந்த பார்ட்டியும் ஸ்டார்ட் ஆயிடுது. இப்ப அந்த ஃபிஷர்மேன் நம்ம ஹீரோன்னு சொல்லிட்டு எல்லாருமே சரக்கடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப அந்த ஃபிஷர்மேன் நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு வாமா டான்ஸ் ஆடுமான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட டான்ஸ் ஆட சொல்லிட்டு இந்த மாதிரி வந்துட்டு உங்ககிட்ட ஒன்னு சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பார்த்து சொல்லிட்டு இருக்கான். நான் என்னுடைய பர்சனல் திங்ஸ் எல்லாம் யார்கிட்டயும் ஷேர் பண்ண மாட்டேன், ஆனா உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுதுமா, நான் வந்துட்டு சின்ன வயசா இருக்கக்குள்ள நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணேன், அந்த பொண்ணு ரொம்பவும் பார்க்கறதுக்கு அழகா இருப்பாமா, இப்ப இருந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 18 வருஷம் 19 வருஷத்துக்கு முன்னாடி இருக்குமான்னு சொல்லிட்டு அவருடைய பிளாஷ்பேக்க சொல்ல அவரு பிளாஷ்பேக்ல நம்ம ஹீரோயின் இருக்காங்க. என்னன்னு பார்த்தா இது நம்ம ஹீரோயினுடைய அம்மா தான், வேற யாரும் கிடையாது. இந்த ஃபிஷர்மேன் நம்ம ஹீரோயினுடைய அம்மாவை லவ் பண்ணி இருக்காங்க. ஆனா வந்துட்டு இவங்க ரெண்டு பேருடைய வீட்லயும் ஒத்துக்காததுனால சோ இதுக்கப்புறமா வந்துட்டு என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஹீரோயினுடைய அம்மா என்ன பண்றாங்க, நம்ம இவர் ஃபிஷர்மேன் இருக்கா இல்லையா அவரை விட்டுட்டு அவங்க வேற ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா தான் நம்ம ஹீரோயின் பிறந்திருக்காங்க. அதுக்கப்புறமா ஹீரோயினுடைய அம்மா அப்பா ரெண்டு பேருமே இறந்து போயிருப்பாங்க. சோ இப்போ இவரு நம்ம ஹீரோயினை பார்த்த உடனே முடிவு பண்ணிட்டாரு, நீ வந்து கேட்டு நான் எப்படிமா என்னோட இடத்த வேணான்னு சொல்லுவேன், உங்க அம்மாவை நான் அந்த அளவுக்கு காதலிச்சமா, நான் உனக்கு அதனை இந்த இடத்த கொடுக்குறேன், இதுக்கப்புறமா வந்துட்டு இது உன்னுடைய இடம் தாமா நீ வச்சுக்கமான்னு சொல்லிட்டு அந்த இடத்தையே நம்ம வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோடைய கம்பெனிக்கு எழுதி கொடுத்துறாரு. இப்ப நம்ம ஹீரோயின் அந்த டாக்குமெண்ட்ஸை வாங்கிட்டு போலான்னு பார்க்க ஹீரோயின் மேல ஒரு வண்டி ஒண்ணு மோத வருது. இதை பார்த்த நம்ம ஹீரோயினை பிடிச்சி தள்ளி விட்டுறாரு. ஆனா நம்ம ஹீரோக்கு அடிபட்டுருது. இப்ப ஹீரோ கீழே விழுந்து கிடக்குற நம்ம ஹீரோயின் செம்மையா வந்து அழுதுட்டு இருக்காங்க. உனக்கு என்னாச்சு, தயவு செஞ்சு எந்திரி ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன அழ வைக்காத ப்ளீஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் செம்மையா அழுதுட்டு இருக்கா. ஆனா நல்ல வேளை ஹீரோக்கு பெரிய அடியெல்லாம் எதுவும் இல்ல போல இருக்கு. ஹீரோ இப்பதான் கண்ணு முழிக்கிறான் பாருங்க. அப்பதான் நம்ம ஹீரோக்கு ஞாபகம் வருது, இந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட், நம்ம ஹீரோவை சின்ன வயசுல ஒரு பொண்ணு காப்பாத்தினான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொன்னா இல்லையா, அது வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோயின் தான் போல இருக்கு. ஹீரோ இப்ப எந்திரிச்சு நம்ம ஹீரோயினை ஹக் பண்ணிக்கிறான். இந்த ஹக்கிங்லேயே நம்ம ஹீரோவுக்கு லவ் வந்துடுது. சோ ஹீரோயினை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தது, அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அந்த கடல் கிட்ட நம்ம ஹீரோயின் கூட்டு போனது, ஹீரோ வந்துட்டு அவங்க தாத்தா சொன்னதுனால ஹீரோயினை கிராமத்துல இருந்து கூட்டிட்டு வந்தது, அந்த புள்ளி கேர்ள்ஸ் கிட்ட இருந்து காப்பாத்துன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நம்ம ஹீரோயின் நினைச்சு பார்த்து அவனுடைய அடி மனசுல இருந்து இப்பதான் நம்ம ஹீரோயின் மேல லவ்வும் வருது. இதுக்கப்புறமா சீன்ல இன்னொரு ட்விஸ்ட் ஒன்று ரிவீல் ஆகுது. ஹீரோயினை இந்த மாதிரி ஆக்சிடென்ட் பண்ணி கொலை பண்ண சொன்னது வேற யாரும் கிடையாது, தாத்தா தான். டே கிழவா ஏன்டா இப்படி பண்ற அப்படின்னு தான் நமக்கே தோண வரும். எதுக்காகன்னு சொல்லிட்டு உங்களுக்கே போக போக தெரிய வரும். இப்ப இந்த மேனேஜர் வந்து நம்ம ஹீரோயினை கொலை பண்றதுக்கு பிளான் போட்டா உங்க பேர என்னன்னா ஹீரோயினை காப்பாத்திட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இப்ப நம்ம ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. ரெண்டு பேருமே ரொம்ப அந்யோன்யமா இப்போ வந்து பாத்தீங்கன்னா இருக்காங்க. நம்ம ஹீரோயின் இன்னுமே மனசுக்குள்ள ஹீரோ நம்மள கான்ட்ராக்ட் பண்றதுக்காக தான் மேரேஜ் பண்றான் போல இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்க. ஆனா ஹீரோடைய மனசுல உண்மையான காதல் வந்துருச்சு இல்லையா. சோ மேரேஜோடைய அந்த ஏற்பாடுலாம் நடந்துட்டு இருக்கு. ஹீரோடைய வந்துட்டு அசிஸ்டன்ட் கேக்குறா, என்ன சார் நார்மலான ஏற்பாடுலாம் பண்ணிடுவான்னு சொல்ல நம்ம ஹீரோ டே அவ என்னோட இதயத்துடைய பிரின்சஸ் தான், இந்த மாதிரி இருக்கிற ஏற்பாடெல்லாம் இந்த ஊர் உலகத்துல யாருமே அந்த மாதிரி கல்யாணம் பண்ணிருக்க கூடாது, அந்த மாதிரி ஒரு ஏற்பாடை நீ வந்துட்டு இப்ப பண்ற என்னுடைய கல்யாணத்துக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இப்ப ஃபேக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட மேரேஜ் பண்ண போறாரு. ஆனா உண்மையாவே நம்ம ஹீரோயின் இப்ப மேரேஜ் பண்றதுனால ஒரு விஷயமும் பார்த்து பார்த்து பண்றாரு. போயிட்டு ரிங் செலக்ட் பண்றது, ட்ரெஸ் செலக்ட் பண்றதுன்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு விஷயமா பார்த்து செலக்ட் பண்ணிட்டு நம்ம ஹீரோயினை வீட்டுக்கு கூட்டு போனா அங்க இன்னொரு ஷாக் என்னன்னா அந்த ஆக்டர்ஸ் பொண்ணு நின்னுட்டு இருக்கா. என்னன்னா இந்த ஆக்டர்ஸ் பொண்ணுடைய அப்பாவும் தாத்தாவும் பிசினஸ் பார்ட்னர்ஸ் போல இருக்கு. இந்த தாத்தா என்ன பண்றாரு, நம்ம ஹீரோ கிட்ட இந்த ஆக்டர்ஸ் பொண்ணு தான் இதுக்கப்புறம் உன்னோட ஃபியான்சி, நீ இவ்வளவுதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்ல அந்த ஆக்டர்ஸ் பொண்ணு நம்ம ஹீரோ நீ கையை நீட்டுறா, ஹீரோடைய கையை பிடிக்காதுங்க. ஆனா ஹீரோ அவளுடைய கையை தட்டி விட்டுட்டு ஹீரோயின் கிட்ட போய் நின்னுட்டு நான் இவ்வளவுதான் தாத்தா கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்ல அதுக்குள்ளே அந்த மேனேஜர் வந்து உள்ள போய் தாத்தா கிட்ட போய் பேசுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அனுப்பிச்சு விட இப்பதான் உண்மை என்னன்னே தெரிய வருது. ஆக்சுவலி வந்துட்டு தாத்தாவுக்கு அந்த ஃபிஷர் கிராமம் இருக்கு இல்லையா, அதாவது நம்ம ஹீரோவும் இப்ப ஹீரோயினுடைய அம்மாவோட எக்ஸ் லவர் கிட்ட இருந்து ஒரு இடத்த வாங்கிட்டு வந்தாங்க இல்லையா, அந்த இடத்த அந்த ஃபிஷர்மேன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு தாத்தா கிட்ட சொல்லிருப்பான். தாத்தாக்கு அந்த இடத்துல ஒரு பெரிய ரெசார்ட் கட்டணும்னு ஆசை. ஆனா அந்த ஆள் கொடுக்க மாட்டேன்றான்னு தெரிஞ்சு அவனுடைய பேக்ரவுண்டை செக் பண்ணப்பதான் அந்த ஆள், அதாவது அந்த ஃபிஷர்மேனும் நம்ம ஹீரோயினுடைய அம்மாவும் லவ் பண்ணிருக்காங்க இந்த விஷயம் தாத்தாவுக்கு தெரிய வருது. ஆனா இப்ப ஹீரோயினுடைய அம்மா இல்ல, பட் ஆனா ஹீரோயின் இருக்காங்க இல்லையா. சோ வந்துட்டு தன்னுடைய லவ்வரோட பொண்ணு கேட்டா கண்டிப்பா அந்த இடத்த கொடுத்துருவான் தான், நம்ம ஹீரோவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க கூட்டிட்டு வந்து தாத்தா இப்படி ஒரு பிளான போட்டிருக்காரு. ஃபர்ஸ்ட் சின்னவனை வச்சு, அதாவது நம்ம ஹீரோடைய தம்பியை வச்சுதான் தாத்தா பிளான போட்டாரு. ஆனா வந்துட்டு ஹீரோடைய தம்பி வந்துட்டு பேச்ச கேட்க மாட்டான்.
மாட்டான் சரியா தாத்தாவுடையது. ஆனா நம்ம ஹீரோ தாத்தாவுடைய பேச்ச ஆமா சாமி போட்டு கேட்கறதுனால தாத்தா ஹீரோ வச்சு பிளான் போட. ஆனா இப்ப நம்ம ஹீரோக்கு உண்மையாவே ஹீரோயின் மேல லவ் வந்துருச்சு. தாத்தா சொல்றதையும் தட்ட முடியாம ஹீரோயினுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி துரோகம் பண்ணவும் முடியாம இருக்கேன். அப்ப தாத்தா நீ இந்த மாதிரி ஹீரோயினை லவ் பண்ணன்னு சொல்லிட்டுலாம் தெரிஞ்சிட்டு இருக்காத, இந்த மாதிரி போய் அவளை முதல்ல பிரேக்கப் பண்ணிட்டு போய் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுன்னு சொல்ல இது எல்லா விஷயத்தையும் நம்ம ஹீரோயின் கேட்டுறாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட இந்த மாதிரி வந்துட்டு எதுக்காக என்னுடைய வீட்டை இடிச்சிங்க, சரி பரவாயில்ல இந்தாங்க என்னுடைய வீட்டுடைய சாவி நீங்களே வச்சுக்கோங்க, உனக்கு எனக்கும் போட்ட கான்ட்ராக்ட் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கிருந்து போறாங்க. ஆனா ஆல்ரெடி நம்ம ஹீரோயின் ஹீரோவை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இல்லையா, அப்படியே அவங்களுக்கு மனசெல்லாம் செம்மையா வலிக்குது. புதுசா லவ் பண்ண நம்ம ஹீரோவுக்குமே ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்ம ஹீரோயின் அங்க வந்து அழுதுகிட்டே சின்ன பிள்ளை மாதிரி போவ. கொஞ்ச நேரத்துல ஹீரோவுக்குமே அழுக வருது. ஹீரோ இன்னும் செம்மையா அழுதுட்டு இருக்கான். ஹீரோக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. உட்கார்ந்து அவன் மட்டுக்கு அழுதுட்டு இருக்கேன். ஹீரோயின் போயிட்டு இப்ப அவங்க அம்மாவுடைய லவ்வர் இருந்தாங்க இல்லையா, அவங்களுடைய வீட்டுல தான் இருக்காங்க. ஏன்னா தாத்தா தான் ஹீரோயினுடைய வீட்டையே இடிச்சு விட்டாரு இல்லையா. பிளஸ் வந்துட்டு தாத்தா வந்துட்டு இந்த மாதிரி மீடியாக்காரங்களுக்கும் சொல்லிட்டாரு நம்ம ஹீரோவுக்கும் அந்த இந்த பொண்ணு இருக்காளே ஆக்டர்ஸ் பொண்ணு அந்த பொண்ணுக்கும் மேரேஜ்னு. ஹீரோயினும் இந்த நியூஸை பாக்குறாங்க. அடுத்த நாள் நியூ இயர். இந்த மாதிரி ஊர்ல இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. ஆனா என்னுடைய வாழ்க்கை மட்டும் இப்படி இருண்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் நின்று அழுதுட்டு அடுத்த நாள் நியூ இயரை செலிப்ரேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு கடல் பக்கமா போவேன். அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வராப்ல. ஹீரோயின் செலக்ட் பண்ணி கொடுத்தா அதே வெட்டிங் ட்ரெஸ் போட்டு வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட என்னுடைய தாத்தா என்னுடைய சொத்துன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நான் விட்டுட்டு உனக்கா வந்திருக்கேன், என்ன நீ ஏத்துப்பியான்னு கேட்க நம்ம ஹீரோயினும் ஹீரோவும் அப்படியே வந்துட்டு ரிங்க மாத்திக்கிட்டு ரெண்டு பேருமே வந்துட்டு லவ் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. இப்படி இந்த இந்த ஜாமாவே முடியுது. எப்படி இருக்கு இந்த ஜாமா, நல்லா இருக்குங்களா? சோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. கதை பிடிச்சிருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணி விட்டுருங்க. டாடா பை, see you.